மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடையம் அருகே உள்ள கடனா நதி அணை அடிவாரத்தில் அமைந்துள்ள விவசாய கிராமம்தான் பெத்தான் பிள்ளை குடியிருப்பு. கடையம் வனசரகத்திற்கு உட்பட்ட சிவசைலம் பகுதியின் அருகில் அமைந்துள்ள இந்த கிராமத்திற்குள் கடந்த சில மாதங்களாக நடமாடி வரும் சிறுத்தை ஒன்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 7 தரம் 7 புலியை பிடிச்சி கொண்டு போய் அடுத்த மலையில் கொண்டு விட்டுருக்காங்க. விட்டுறாங்க, அது திரும்ப இங்கே வந்துடுது. வந்து ஆட்டுகளை இப்போ எடுத்து கடிக்கும். பன்னி நடமாட்டம், சிறுத்தை, கரடி ஏகப்பட்டு நடமாடுது. இப்போ வேலி போட்டிருக்காங்க, கரண்ட் வேலி காணு தண்டிருக்காங்க. அதே மாரி சிறுத்தை வருது. ஒரு 3 ஆண்டு மேலே 7 சிறுத்தை அம்பிட்டுருக்குது. கூண்டை மாற்றி வச்சு பார்க்காங்க, சிறுத்தை அம்பது மாதிரி தெரியல. மீதி எத்தனை சிறுத்தை இருக்குன்னு தெரியல. சூரியன் மறைந்து இருள் பரவினாலே வீடுகளுக்குள் முடங்கும் நிலை இருப்பதாக கூறுகிறார்கள் பெத்தான் பிள்ளை பகுதி மக்கள். 9 நாய்க்கு மேலே கொண்டு போயிடுது சிறுத்தை. எங்கள் வீட்டிலே 4 நாயை தின்றுருக்கு. வீட்டுக்குள்ளே ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டு 4 மாதம் ஆச்சு, ஒரு பதிலும் இல்லை. நாங்கள் வேண்டாங்க ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் ரூபா தாரம்னாங்க, ஒரு பதிலும் தெரியலை. இந்த பெத்தாம்பளை குடியிருப்பில் நாங்கள் 1966 இந்த ஊரில் தான் இருக்கோம். 66 இருந்து இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 3 வருஷமாக எங்களை குடியிருக்கே விட மாட்டாங்க. நைட்டில் பிள்ளைகளெல்லாம் நைட்டில் வெளியே ஒன்றுக்கு போகுது. சின்ன பிள்ளை கூட்டு போய் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏற்கனவே தெருலைட்டுகள் எதுவுமே கிடையாது எங்கள் ஊரில் ஜாஸ்தி. அதனால ரொம்ப சங்கடமாக இருக்குது. நைட்டு 7 மணி ஆகிட்டா விட்டு வெளியே வரதுக்கு ரொம்ப பயந்து தான் வர வேண்டியிருக்கு. ஆடு மாட்டு நாய் இந்த மாதிரி எந்த உசுப்பிராணியும் வளர்க்க முடியலை. கற்கள் ஆகிட்டனால விட்டு வெளியே வர முடியாது. அந்த இடத்துக்கு பயமாக இருக்குது. சிறுத்தையின் நடமாட்டத்தை தடுக்க கடனா அணை அடிவார பகுதி வரை சூரிய மின்சக்தி வேலிகளும் அகழிகளும் வெட்டப்பட்டு இருந்தாலும் சிறுத்தையின் நடமாட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சிறுத்தை பிடிபட்டாலும் அடுத்த சிறுத்தையின் வரவும் இங்கு தொடர்கதையாகத்தான் இருக்கிறது என்கிறார்கள் பெத்தான் பிள்ளை கிராம மக்கள். தொடர்ந்து 3 வருடங்கள் 7 சிறுத்தைகள் பிடிபட்ட போதும் தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டத்தால் அச்சுறுத்தலில் உள்ள இந்த கிராம மக்களை காப்பாற்றும் வகையில் வனத்துறையினர் அதிநவீன முறையில் நடவடிக்கைகள் மேற்கொண்டால் மட்டுமே இந்த மக்களின் அச்சம் தீரும் என்பது இங்குள்ள பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக பெத்தான் பிள்ளை குடியிருப்பிலிருந்து சுந்தர மகேஷ்.